ஹாய் டியர்ஸ், இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங் பற்றி பார்க்க போகிறோம். பேக்கிங் வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன தான் நம்ம வந்து ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலுமே வந்துட்டு ஒரு கேண்டிலை நீங்கள் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிடுவீங்க. அதோட பேக்கிங்கோட குவாலிட்டிஸ் நல்லா இல்லை அப்படின்னா லைக் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இப்போது வந்து நான் பேபி கேண்டிலுக்கு வந்து ஜஸ்ட்டு வந்து டிரான்ஸ்பரண்ட் கவர், இதோடைய லிங்க் எல்லாமே நான் சென்ட் பண்ணுறேன். அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, நியர்பை ஷாப்ஸோடைய லிங்க்குமே வந்து நான் சென்ட் பண்ணுற பேக்கிங் பாக்ஸ் கலெக்ட் பண்ணுற ஷாப்ஸு. ஸோ இந்த டிரான்ஸ்பரண்ட் கவர் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங்கில் தான் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கேண்டில்ஸை உள்ளே வைக்கிறப்போ கேண்டில்ஸை வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது சாஃப்டாக ஹேண்டில் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி உங்களுடைய நெயில் பட்டாலும் இல்லை வந்து நீங்கள் ஹார்ஷாக ஹேண்டில் பண்ணாலும் அதோட வந்து ஸ்க்ராட்ச் மாதிரி உங்களுக்கு விழுகும். ஸோ அதனால் எப்பொழுதுமே கேண்டில் வந்து கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். பாக்ஸ் போட்டு சேல் பண்ணுறப்போ பாக்ஸோடைய காஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். பாக்ஸ் வாங்குகிற டெலிவரி காஸ்ட்டையும் இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். லைக் இந்த சீக்ரெட் மெசேஜ் கேண்டிலுமே வந்து உங்களுக்கு குட்டி பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே, ஸோ டிரான்ஸ்பரண்ட் கவர் பெஸ்ட்டு. டிரான்ஸ்பரண்ட் கவர் அந்த சைஸில் வந்து 2 டீ லைட் கேண்டில் வந்து செட் பண்ண முடியும். ப்ளஸ் பேபி கேண்டில்ஸு என்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் எல்லாமே வந்து அந்த குட்டி டிரான்ஸ்பரண்ட் கவரில் வச்சு நான் பாக்ஸ் மாதிரி போட்டு சேல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பபிள் ரேப்பு, நம்ம என்ன தான் நம்ம டிரான்ஸ்பரண்ட் கவர் போட்டாலும் அப்படியே வந்து நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸில் வச்சு சேல் பண்ணுறப்போ கொரியர்லலாம் வந்து என்ன ஆகுனா மேக்ஸிமம் நம்ம கொரியர் தான் போடுவோம். நியர்பை வந்து கம்மியாக தான் வாங்குவாங்க, ஃபுல்லாக ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறப்போ பபிள் ரேப் போடாமல் போனீங்கன்னா கொரியர் சர்வீஸில் தூக்கி போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பபிள் ரேப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கும். ஓகே, நிறையா பேக்கிங் பாக்ஸஸ் இருக்குது. லைக் பிவிசி பாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த குட்டி பாக்ஸ் மாதிரி இந்த பிவிசி பாக்ஸில் டாப்பில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும். ஸோ இதில் வந்து 2 பபிள் கேண்டில் வந்து நம்ம செட் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த 2 பபிள் கேண்டில் செட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து பேக்கிங் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ நான் காட்டியிருக்கேன் இல்லையா, நார்மல் பாக்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். ஸோ சாட்டின் ரிப்பன்லேயே வந்து நார்மல் ரிப்பனில் உங்களுக்கு அந்த பவுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ண தெரிஞ்சால் கூட நீங்கள் நார்மல் சாட்டின் ரிப்பனை ஜஸ்ட் டாப்பில் வந்து பவு மாதிரி க்ரியேட் பண்ணி நீங்கள் சேல் பண்ணலாம். இது ரெடிமேடாக வந்து குட்டி குட்டி ஸ்டிக்ஸ் மாதிரி இருக்கும். அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். குட்டி ஃப்ளவர் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்க வேண்டியதான். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மாடல் தான். நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களுடைய லுக், அதாவது பேக்கிங்கோடைய லுக்கில் நீங்கள் எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். ஓகே, உங்களோட பிராண்டை வந்து பிராண்டோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது பேக்கிங் மட்டும்தான். ஸோ பேக்கிங் வந்து நிறைய இப்போ நார்மல் ப்ரௌன் கலர் பாக்ஸஸ்மே அவைலபிள். இதே மாதிரியே உங்களுக்கு ஒயிட் வந்து நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒயிட் வந்து உங்களுக்கு லுக் வைஸ் வந்து ஒரு ரிச் லுக் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ நான் வீடியோஸ் எடுக்கிறப்போ பேக்கில் வந்து பாருங்கள் ஒயிட் பேக்ரவுண்ட் செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் வீடியோலேயும் வந்து உங்களுக்கு கிளியராக நம்ம ப்ராடக்டை காட்டுறதுக்கு அந்த ஒயிட் கிளாத், ஃபர் கிளாத்துன்னு சொல்லுவாங்க, இதுவுமே ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து கார்டு கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க. இப்போ என்கிட்ட வந்து நார்மல் கார்டு வந்து இப்போ நான் என்னோடய விசிட்டிங் கார்டு தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா லைக் கோனம் இல்லை சாரீ பாக்ஸ் ஹோல்ட் பண்ணாங்கன்னா அதில் வந்து இந்த கார்டு வந்து வச்சு கொடுப்பேன். ஸோ இப்போ இதை கேண்டில் எப்படி பண்ணலான்னா, இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரில் கார்டை வச்சுட்டு, இது ரொம்ப குட்டியாக இருக்குது, இதோட கொஞ்சம் பிக் சைஸ் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கும். கார்டோடு நம்ம வந்து சேல் பண்ணலாம். அதாவது இந்த கார்டு கிடையாது, உங்களுடைய சேல்ஸ் கார்டு கிடையாது, கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணுற கார்டு. கஸ்டமர் எந்த ஈவெண்ட்ஸ்க்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்குறாங்க, லைக் பர்த்டே கேட்குறாங்களா, பேபி ஷவர் கேட்குறாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம கார்டு கஸ்டமைஸ் பண்ணணும். கேன்வா ஆப்பில் வந்துட்டு கார்டு கஸ்டமைஸ், அதாவது விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அதுக்கேற்ற சைஸை எடிட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு கேன்வா எப்படி யூஸ் பண்ணலான்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா கிளாஸ். இந்த கிளாஸ் ஜார்லாம் நம்ம அப்படியே வந்து சேல் பண்ண முடியாது, கொரியர் பண்ண முடியாது, டேமேஜ் கண்டிப்பாக ஆகும். பபிள் ரேப் வந்து ரோல் பண்ணி அதுக்கப்புறம் சேல் பண்ணலாம். இப்போது ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கார்ட்போர்டே வந்து
அந்த கிளாஸ் ஜாருக்குள்ளே வந்து ரோல் பண்ணி சேல் பண்ணுறாங்க. அதுக்கு மேலே 1 லேயர் மட்டும் பபிள் ரேப் போடுறாங்க. பிகாஸ் பபிள் ரேப் வந்து 100 மீட்டர் வந்து 2500 அந்த மாதிரி நமக்கு காஸ்ட் ஆகும். கம்மியாக வாங்கி நம்ம ஒவ்வொரு டைமும் சேல் பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி வேஸ்ட்டான கார்ட்போர்ட்ஸ் எதையுமே வந்து தூக்கி போடாதீங்க. லைக் நீங்கள் எதுலையாச்சும் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார்ட்போர்ட் போட்டு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ நான் அதெல்லாமே எடுத்து பத்திரமா வச்சுருவேன். என்னோடய சேல்ஸ்க்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேக்ஸ் மெல்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வேக்ஸ் மெல்ஸ் ஒன்றும் கிடையாது. நம்ம வேக்ஸ் சாஷே பண்ண மாதிரியே குட்டி குட்டி ஹார்ட்ஸு, ஃப்ளோரல் டிசைன் இது எல்லாமே வந்து நம்ம நிறைய ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில்ஸ் யூஸ் பண்ணி டீமோல்ட் பண்ணி நான் வச்சுருக்கேன் இந்த மினி ஹார்ட்டை. இப்போது இந்த இது வந்து செராமிக் ஜார் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து கேண்டில் பேர்ன் பண்ணுற மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். டாப்பில் வந்து வேக்ஸ் மெல் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இந்த மெல்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு கீழே பேர்ன் பண்ணோம் அப்படின்னா இது கொஞ்ச நேரத்தில் டாப்பில் வந்து மெல்ட் ஆகி நமக்கு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, அதோடைய கான்செப்ட் தான் வேக்ஸ் மெல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேக்ஸிமம் நார்த்தில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சவுத்லேயுமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பட் அந்த லெவலுக்கு ரீச் இல்லை. மேக்ஸிமம் நார்த்தில் வந்து நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பேக்கிங் பற்றி பார்த்துருக்கோம். இப்போ சிங்கிள் பேக்கிங் பார்த்துருக்கோம். இப்போ பல்காக ஒரு ஆர்டர் வருதுன்னா அதை எப்படி பேக் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஸோ எல்லா கேண்டில்ஸுமே ஒரே மெத்தட் தான். ஓகே, அதே மாதிரி வேக்ஸ் சாஷே அண்ட் வேக்ஸ் மெல்ஸ்க்கு வந்து ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். வேக்ஸ் சாஷே வந்து நம்ம எப்படி சொல்கிறது, இப்போ டெய்ஸி சாஷே அப்படின்னா விக் போடாமல் நம்ம வந்து அதை ஹேங் பண்ணி வைப்போம். வேக்ஸ் மெல்ஸ் அப்படிங்கிறது அந்த ஜார் காட்டின இல்லையா, செராமிக் ஜார், அதில் வந்து நம்ம வந்து டாப்பில் போட்டு கேண்டில் பர்ன் பண்ணுறது. இப்போ பேக்கிங் பாருங்கள், நான் ஜஸ்ட்டு டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங்கில் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். டிரான்ஸ்பரண்ட் பேக்கிங்கில் பண்ணதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்ட் சைஸ், நான் யூஸ் பண்ணுற சைஸையும் உங்களுக்கு நான் வந்து ஃபர்தராக ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஸோ இப்போ நான் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 15 ரூபீஸ்லேருந்து 20 to 25 ரூபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட வந்து 1 கேண்டில் 2 கேண்டில்லாம் ஆர்டர் பண்ண மாட்டாங்க. எடுத்தால் பல்காக தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ வந்து நமக்கு பேக்கிங்க்கு வந்து நீங்கள் 20-25 ரூபீஸ்க்கு வந்து நீங்கள் போடுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய இதாக இருக்காது. எப்பொழுதுமே பேக்கிங்க்குன்னு சொல்லிட்டு உங்கள் ப்ராடக்டோட இன்க்ளூட் பண்ணுங்கள். ப்ரைஸிங் பார்க்குறப்ப நான் அதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போது இந்த குட்டி பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷீட்டில் தான் வரும். இதை நம்ம கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயுமே வந்து நான் காட்டின மாதிரி சீக்ரெட் மெசேஜ் கேண்டிலுக்கு நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மெசேஜ் கேண்டிலில் வந்து ஜஸ்ட்டு குட்டி பாக்ஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது பேபி கேண்டில்லையும் செட் பண்ணலாம். டெடி கேண்டிலுக்கும் இந்த பாக்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுடைய ப்ராடக்ட்டு ஒர்த்தாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கிங்கையும் ஒர்த் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பேபி கேண்டில் வந்து ஒவ்வொரு பாக்ஸ் இதில் போட்டோம் அப்படின்னா பேபி கேண்டிலோடைய ரேட்டே வந்து சிங்கிள் பீஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்மளால் அவ்வளோ தூரம் எக்ஸ்பென்ஸ் பண்ண முடியாது. இதுவே நீங்கள் வந்து உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் ஆட் பண்ணிக்கிறதுனாலும் பாக்ஸ் போட்டு கொடுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸ் தான். இப்போ வந்து சீக்ரெட் மெசேஜ் கேண்டில் உங்களுக்கு ரேட் அதிகம் அப்படிங்கிறதுனால நான் குட்டியாக பாக்ஸ் அண்ட் சாட்டின் ரிப்பன் போட்டு சேல் பண்ணுறேன். அவ்வளோதான். ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக்கிங்கை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அதோடைய காஸ்ட்டை. இப்போது இந்த பாக்ஸோடைய சைஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் பார்த்துக்கோங்க. பாக்ஸு, லோகோ, உங்களுக்குன்னு ஒரு பிராண்டிங்கான லோகோ கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் மாதிரி ஒரு கார்ட்ஸ் இருக்கணும். ஓகே, பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பபிள் ட்ராப் வந்து வச்சிடணும். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய ப்ராடக்ட்டை வைக்கணும். 1 லேயருக்கு வந்து பபிள் ட்ராப் நல்லா திக்காக வந்து இந்த மாதிரி பஞ்சாக செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொரியரில் வந்து சேஃபாக போகும். இல்லைனா அவங்க லைட்டாக தூக்கி போடலாம், எது வேணாலும் பண்ணலாம். நிறைய கொரியருக்கு மேலே கொரியர் அடுக்கியிருப்பாங்க. பாக்ஸ்க்கு மேலே பாக்ஸ் அடுக்கியிருக்கிறப்பையும் நமக்கு நம்ம ப்ராடக்ட் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா பாட்டமில் 1 லேயர், டாப்பில் வந்து ப்ராடக்டை அடுக்கிட்டு 1 லேயர் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ப்ராடக்டை சென்டராக பார்த்து அடுக்கி வச்சிடுறேன். நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு டாப்பில் வந்து ஒரு 1 லேயர் வச்சிட்டோன்னா ப்ராடக்ட்டு ரொம்ப சேஃபாக போகும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே பண்ணுவோம். பேக்கிங் எப்படி பண்ண தெரியாது. ஸோ அதனால தான் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் டீப்பாக காட்டுறேன். ஸோ இதுக்கு மேலே டாப் 1 லேயர் பபிள் ட்ராப் போட்டு நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். செல்லோ டேப் போட்டு அந்த சென்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.